ஜானகி சந்தியா சரியில்லை இன்றைக்கி ஒரு செம்ம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம். கதவை திறந்தோன்னே ரகுராம் முன்னாடி சீனு மாயா 2 பேரும் கையும் களமாக மாட்டிக்கிட்டாங்க. வேறு லெவலில் கொண்டு போயிடறாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் சீனுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க மாயா. இங்கே பாரு, நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்க. ஏன் நீ ஏற்றுக்கவே மாட்டேங்கிற, நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சீனு மாயா மனசை மாற்றுறதுக்காக கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சீனு, உனக்கு நான் ஒரு தடவை சொன்னால் புரியாது. நான் எடுத்திருக்க முடிவு மாற்றவே மாட்டேன். அப்படி மாற்றினா பெரிய தப்பாகி போயிடும். முதல்ல நம்ம குடும்பத்துக்காக நான் எடுத்திருக்க முடிவு நிச்சயமாக அதுலேருந்து மீற மாட்டேன். நீ தான் உன் மனசை மாற்றிக்கணும். அப்படின்னா மாயா என்னை கை விட்டுறாதே காரணம் கொண்டு அப்படின்னு சொன்னதெல்லாம் எங்கள் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் எனக்கும் புரியுது. இனிமேல் பேசி இந்த விஷயத்தை பற்றி பிரயோஜனம் கிடையாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி வர்றாங்க. வெளில பார்த்தா தான் தெரியுது. அப்போ தான் கேட்டு பூட்டி இருக்கிறத பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே பாரு, எல்லாமே போச்சு. இனிமேல் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி நான் உன்னை வேண்டான்னு சொன்னது குடும்பமானதை போகுது. அதை விட பெரிய பிரச்சனை நம்ம 2 பேரும் காதலிக்கலாம்னு தெரிஞ்சாலே ஒரு பெரிய தப்புன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்போ அதை விட பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இப்போ எப்படி நான் தப்பிக்க போகிறேன்னே தெரில அப்படின்னா, நீ ஒன்றும் பதட்டப்படாத, எதுவாக இருந்தாலும் இங்கே பக்கத்தில் எங்கேயாவது சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனு மாயாவும் சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பக்கம் எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை, மாட்டிக்கிட்டோம். இப்போ பாரு, கதவை திறக்க போகிறாங்க, நம்ம குடும்ப மானம் ஃபுல்லாக போகுது அப்படின்னு சொல்கிறப்ப இது யாரோ சூழ்ச்சி செஞ்ச மாதிரி தான் தெரியுது அப்படின்னா, அதெல்லாம் வெளியில் நம்ம சொன்னால் யாராவது புரிஞ்சுப்பாங்களா, முதல்ல எங்கேருந்து எப்படி போகிறதுன்னே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். இந்த பக்கம் வாசலில் புவனேஸ்வரி அவங்க ஆளுங்களை வச்சு பஞ்சாயத்தில் உள்ளவங்க தலைவர் எல்லாரையும் வர வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கப்ப எந்த தைரியம் இருந்தால் இப்படிலாம் பண்ணியிருப்பாங்க. முதல்ல கதவை திறக்கலாமா அப்படின்னு, நான் இன்னும் அவசரப்பட்டு திறக்க வேணாம், முதல்ல ரகுராம் ஐயா தலைவரை வர சொல்லுவோம், அதுக்கு அடுத்தது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ரைட்டு, போய் அவர்கிட்ட போய் முதல்ல விஷயத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இந்த பக்கம் ரகுராம் கிட்ட ஜானகி உட்காந்து பெட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. மாயா எவ்வளோ நல்லா அப்படியே மாறிட்டால, முழு பொறுப்புமே பாராட்டு எல்லாமே உனக்கு தான் சேரணும் ஜானகி அப்படின்னோடனே, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, உங்களுக்கும் தானே அப்படின்னோடனே, இல்லை ஜானகி, மாயா மாறுவான்னு கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தது நீ தான். இப்போ பாரு, முழுசாக மாறிட்டா, நம்ம குடும்பத்தை அடுத்தது எனக்கு அப்புறம் அவளே தாங்கி நிப்பாட்டுவான்ங்கிற நம்பிக்கை கூட எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே, அவள் ஆரம்பத்தில் வந்ததுக்கும் இப்போ எப்படி மாறி இருக்கா தெரியுமா, எனக்கு மாயாவை அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, எல்லா பேருமே உங்களுக்கு தாங்க அப்படின்னோடனே, இல்லை 1000 தான் இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா வளர்த்துருந்தாலும் நம்ம சொன்னால் அதை புரிஞ்சுக்கிட்டு பக்குவப்பட்டிருக்கா பார்த்தியா இந்த வயசுலேயே மாயா. அதனால் மாயா ரொம்ப ஸ்பெஷல் தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்ப, எல்லாத்துக்கும் நீங்களும் தானங்க காரணம் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம், நான் உனக்கு ஒரு புகழ்ச்சி பாடினேன்னா நீ என்னை புகழ்ந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கிளம்பலான்ட்டு போகிறாங்க. ஜானகி கையை பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. நீ தான் இந்த குடும்பத்தோட முக்கிய ஆளே, நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னோடனே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வழிகாட்டுன பேரில் தான் நானும் இப்போ சும்மா அதையே சொல்லிகிட்டு இருக்காது, நம்ம எல்லோரும் தான் முக்கியம் அப்படிங்கிறப்ப கீழே பாட்டி நிற்கிறப்ப ஊர் மக்கள் எல்லோரும் வந்திருக்காங்க. வந்தோடனே என்ன எல்லோரும் வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, ரகுராம் ஐயாவுக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வராப்பில் ரகுராம் வந்தோடனே, என்ன விஷயம் அப்படின்னோடனே, இந்த மாதிரி உள்ளே இருக்காங்க 2 பேர், அதான் பிடிச்சி தாப்பா போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னோடனே, பாட்டி ஏன் உள்ளே வச்சுருக்கீங்க, வெளியில் இழுத்து வச்சுருக்கலாம்ல, கதவை ஏன் சாத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னப்ப, இந்த மாதிரி நடந்திருக்கு என்னன்னு தெரில, நீங்கள் தான் இதுக்கு நல்ல பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டுருக்காங்க. ஆமாம், பயங்கரமாக இங்கே புவனேஸ்வரி காசு கொடுத்தாங்கல்ல அந்த 50,000 அவர் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்க, ஏன் நம்ம வந்ததுக்கப்புறம் யார் என்னென்னலாம் பார்க்கக்கூடாது, தப்புன்னா தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, அப்புறம் நம்ம சும்மா விட்டுருவோன்னு நினச்சிட்டு இருக்கியா, யாராக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்க வேண்டியதை கொடுத்து இந்த ஊரை விட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு பரவாயில்ல, புவனேஸ்வரி சொல்கிறாங்க அவங்க அண்ணங்கிட்ட, கொடுக்குற காசுக்கு பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னோடனே, ஆமாம் பின்ன அதெல்லாம் கொஞ்சம் பண்ண தான் செய்வான், ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் ஓவராகவே பேசுகிறான் அப்படின்னு, கொஞ்சம் ஓவராக இருக்கட்டும், அப்போ தான் மக்கள் எல்லோரும் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ரகுராம் வந்துடுறாங்க. ரகுராம் வந்தோன்னே என்ன ஆச்சு, கதவை திறங்க அப்படின்னோடனே கதவை திறக்கிறாங்க. திறந்ததுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தா இருப்பாங்களா இல்லையான்னு புவனேஸ்வரி அண்ணன் 2 பேரும் வந்துடுறாங்க. பார்த்தா யாரையுமே காண வேண்டாம்னா, நீங்கள் மரியாதையே உள்ளே வரீங்களா, இல்லை நாங்கள் உங்களை கழுத்து பிடிச்சி வெளில இழுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்கிறப்ப, ரகுராம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, யார் இருந்தாங்களோ உள்ளே இருந்தாலும் தயவு செஞ்சு வெளில வாங்க அப்படிங்கிறாங்க. மாயா வெளில நடந்து வராங்க.
பக்கத்துலேயே பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகிறார் ரகுராம். கூட வந்து சீனுவும் வர்றதை பார்த்தோன்னா மனசு உடஞ்சி போயிடுறாப்புல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு ரகுராம். அதோட முடியுது.